கவிஞன் தாரா பாரதி. அவ்வாறாக நாட்டியம் எனது மூச்சு, நடனம் எனது பேச்சு, பரதமே எனது வாழ்வாதாரம் என்று வாழ்ந்து வரும் உன்னத மனிதர் இவர். தோன்றிடும் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவரின் வாய்மொழி கேட்ப புதுச்சேரியில் பிறப்பிடமாக கொண்டு குரு கிருஷ்ணன் அவர்கள் 1974 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதியில் திரு கண்ணன் மற்றும் திருமதி தனம் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது சிறு வயதிலேயே நாட்டியத்தின் மீது அதிக ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தமையால் பள்ளி பயிலும் போதே புதுவை கல்வித்துறை ஜவஹர் பால்பானில் சேர்ந்து
நாட்டியம் கற்றுக்கொண்டார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்னும் பழமொழிக்கேற்ப பல நாட்டிய போட்டிகளில் பங்கேற்று அனைவரது பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றவர். பின்னர் புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர்த்து நாட்டிய துறையில் பட்டம் பெற்றவர். அனைவரின் அன்புக்கும் மிகவும் பாத்திரமானவர். புதுவை கலை மாமணி டாக்டர் திருமதி சந்தி பாபு, திருமதி நீரஜா ரமணி, திருமதி பிரியா பந்தவி ஹரிபிரசாத் அவர்களிடமும் பயிற்சி பெற்றுள்ளார். கலா மண்டலம் கலை மாமணி திருமதி விசித்ரா தினகரன் அவர்களிடமும் மோகினியாட்டம் பயிற்சி பெற்றுள்ளார். பல குருமார்களின் ஆசீர்வாதத்தோடு ஏறத்தாழ 30 ஆண்டுகள் இவர் 3000க்கும் மேற்பட்ட மேடைகளை தன் சிறப்புமிக்க நாட்டியத்தால் அலங்கரித்து பற்பல விருதுகளை குவித்துள்ளார். அவற்றில் சில Brigade Artist by Doordarshan, First Place Winner in National Level 2014 Akhil Bharatanatyam Sanskrit Sangha, Outstanding Performer Artist Award by JCA Puducherry Metro 2015, Natya Vibhushan Kalpashri National Dance Festival Mysore, Natya Praveen by Mogana Kerala National Dance Festival Kerala 2016, Symphony Sigaram Award for the contribution of a field in Bharatanatyam, Nritya Deepika Title for Sri Vedantam Rath Seyam Jayawada Andhra Pradesh, Nritya Varda by Venki Kalai Utsav 2016, Bharatastri Nanda Kalai Chemmal போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். அபயகரம் கிருஷ்ணன் அவர்கள் புதுவை மட்டுமல்லாமல் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் அரசு மற்றும் தனியார் கலை நிகழ்வுகளுக்கு நடன நிகழ்ச்சிகள் வழங்கி தனக்கென ஒரு முத்திரை பதித்துள்ளார். அது மட்டுமா, இவரது படைப்புகள் எத்தனையோ. நடனக்கலை செம்மல் திரு கிருஷ்ணன் அவர்கள் பரதநாட்டியத்தில் ஒரு முழு மார்க்கத்தை ஏற்றி இசையமைத்து நடன உருவகம் செய்துள்ளார். அவையாவும் தமிழ் மொழியில் உருவகம் செய்யப்பட்டுள்ளது என்பதை சிறப்புமிக்க தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக புஷ்பாஞ்சலி, வல்லச்சி ராகம், ஆதி தாளம், ஜதீஸ்வரம், சரஸ்வதி ராகம், ஆதி தாளம், சப்தம், ராகமாலிகா தாளம், மிஸ்ரவம், பதம், தேஷ் ராகம், ஆதி தாளம், வர்ணம், சாருகேசி ராகம், ஆதி தாளம், கணபதி கீர்த்தனை, ஹம்சத்வாணி ராகம், ஆதி தாளம், சிவ கீர்த்தனை, திலங் ராகம், ஆதி தாளம், அம்பா கீர்த்தனை, சரஸ்வதி ராகம், ஆதி தாளம், தில்லானா, ரேவதி, ஆதி தாளம். இது மட்டுமல்லாமல் நாட்டிய நாடகங்கள் இவரது படைப்புகள் தசாவதாரம், திரிசூலி, சிவநாராயணஸ்வம், ராமாயணம் என்று பல்வேறு படைப்புகளுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரர் இவர். அபயகரம் கே கிருஷ்ணன் அவர்களை மாணவிகளை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவனின் பிறை அடிவிழுந்து நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று இறை படைத்து மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஏன் இந்த ஸ்லோகத்தெல்லாம் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இந்த கலை, இந்த பரதக்கலை, இந்த நாட்டிய கலை, இந்த மாதிரி இசைக்கலை எல்லாம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறதுக்கு காரணமே குரு தான், ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால அம்மா அப்பாவுக்கு அடுத்தது குரு தான், ஆசிரியர் தான். அதனால தான் உலக அளவில் இன்னைக்கும் நம்ம நாடு, நம்ம இந்தியா கலைத்துறையிலையும் கல்வித்துறையிலையும் மேலோங்கி நல்ல நல்ல இடத்துல வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அருமையான ஒரு சலங்க பூஜை. இந்த சலங்க பூஜை இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த குருவாக அமைஞ்ச திருமதி உமா ரமேஷ் அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த அத்தனை இதயங்களும், நல்ல இதயங்களும். ஒரு அறிஞர் சொல்லுவான்,
கல்வி இளைஞனை அறிஞனாக்குகிறது, கலை மனிதனை மனிதனாக்குகிறது. கல்வி கூடங்கள் நம்ம எல்லாம் நல்லா அறிஞனா வச்சுக்குதான், அறிஞனா முன்னேற்றி விடுதான். ஆனா இந்த இது போன்ற கலைகள் தான் மனிதனை, நம்மை, இளைஞர்களை, குழந்தைகளை ஒழுக்கமான இளைஞர்களாக எதிர்காலத்தில் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியும் கலையும் நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணால பார்த்தா எப்படி இருக்கும், ரெண்டு கண்ணால பார்த்தா எவ்வளோ ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அது மாதிரிதான் இந்த கலையும் கல்வியும் நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. அந்த அளவுக்கு இந்த கல்வி கூடத்துல இந்த கலையும் கல்வியும் நல்ல நல்ல ஆசிரியர்கள் கொண்டு நல்ல சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அனைத்து இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு முக்கியமா இந்த சலங்க பூஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாணவிகள் அனைவருமே ரொம்ப திறமையா, அதாவது இவங்கெல்லாம் அந்த சலங்க பூஜைன்னு சொன்னா அரங்கேற்றத்தினுடைய ஒரு முதல் படி. அரங்கேற்றம் என்பதே ஒரு முதல் படிதான். நாட்டியத்துல அரங்கேற்றம் என்பதே ஒரு முதல் படிதான். அதற்கு துவக்க விழா தான் இந்த சலங்கை பூஜை. நாட்டியம் இருந்தாலும் சரி, இசை இருந்தாலும் சரி, அதை கத்துக்கும் பொழுது கத்துக்கிட்டு முதல்ல அவங்க மேடையில ஏறி ஆடும்போது, அதை பிரசன்ட் பண்ணும்போது தான் அதுக்கு அரங்கேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முதல்ல இந்த சலங்கைய அவங்க காலில் கட்டி அவங்க ஆறதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சலங்கை நாளம் கேட்டு அவங்க தாளம் தப்பாம ஆடுறாங்களா. பரதம் என்றாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாவம் ராகம் தாளம் மூணு இருக்கு இல்லையா. பாவம் இருக்கணும், ராகம் இருக்கணும், தாளம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை பார்த்து ரசிக்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. அதுக்கான இந்த தாளம் சொல்றாங்க இல்லையா, அந்த தாள ஞானம் தான் ஃபர்ஸ்ட். பிகினர்ஸ் டான்ஸுக்கு பிகினர்ஸ் நம்ம எப்படி ஸ்கூல்ல போன உடனே ஆனா ஆனா சொல்லி தரோம் இல்லையா, ஏபிசிடி படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்டியத்திலையும் இசையிலையும் முதல்ல தாளம் தான். தாளம் இல்லைன்னா கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு சகிக்க முடியாது. அதனால அந்த சலங்கையை அவங்க காலில் கட்டி அந்த தாள ஞானத்தோட அவங்களுக்கு தாள ஞானத்தை முதல் சொல்லி கொடுக்குறோம். அதனாலதான் இந்த சலங்கையை அப்படி சாதாரணமா கட்டிடலாமா, அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு இல்லையா. ஏன் அப்படி? அந்த சலங்கை நம்முடையது கிடையாது, நம்ம கட்டல. இறைவன் எம்பெருமான் ஆடலுக்கே ராஜா அவரு தான், நடராஜர் இல்லையா. அவரு கட்டின சலங்கை, அவரு கட்டி ஆடிய சலங்கை. அவருடைய ஆடல் தான் இன்னைக்கும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு உண்மை வாய்ந்த ஒரு உன்னதமான ஒரு சலங்கையை நம்ம கட்டி காலில் ஆடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பூஜை வேணுமா, அதுக்கு ஒரு மதிப்பு வேணுமா, அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரம் தான் இங்க முறைப்படி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூலுக்கு தானே, ஸ்கூலுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்வாங்களா சலங்க பூஜை அப்படின்னு வரும்போதே ஒரு சின்ன எண்ணம் வந்தது. ஆனா அந்த எண்ணத்தை முறியடிச்சுட்டாங்க. நல்ல ஒரு சலங்கை பூஜையை எப்படி முறையா செய்யணுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்போட முறையோட செஞ்சிருக்கிறாங்க. அந்த செஞ்ச அத்தனை நல்லிடங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு ஆறுன இப்போ இந்த 6 குழந்தைகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சோட போகவே இல்லை. ஈன்ற பொழுதினை விந்துவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இல்லையா ஒருவனுடைய கூற்று. அந்த குழந்தையை பெத்தெடுத்து அந்த 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த வேதனை, இந்த இன்பமோ கஷ்டமோ, அந்த குழந்தை மேலோங்கி உன்னுடைய குழந்தை பெரியவனா இருக்கான், அறிஞனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் கேட்டு அந்த உள்ள அந்த சந்தோஷம் இருக்க, அதை விட அந்த தாய்க்கு வேற என்ன வேணும்? அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு பண்ண அந்த 6 குழந்தைகளும் கண்மணிகள். வருங்காலத்துல கண்டிப்பா ஒரு பத்மணி மாதிரியோ ஒரு பத்மா சுப்பிரமணி மாதிரியோ கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல தாள ஞானத்தோட நல்ல
பாவத்தோட பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற குருவையும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பெருமையா சொல்லித்தான் ஆகணும். ஒரு குரு இல்லை அப்படின்னா நிறைய குரு இருக்கிறாங்க. ஆனா அந்த மாணவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ் ரூம்ல கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 40 பேராச்சும் இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க கடைசி ரேங்க் தான் இருப்பான், ரேங்க் எடுக்காம போட்டுவான். ஆனா ஒரு ஆசிரியருடைய உண்மையான ஆசிரியருடைய கடமை என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இல்ல. கடைசி ரேங்க்ல கடைசியில உட்காந்துருக்கான் இல்லையா, அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து வச்சு அவனை அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் மார்க்காச்சும் எடுத்து வைக்கிறார் இல்லையா, அவர்தான் உண்மையான குரு இல்லையா? அதுதான் ஒரு ஆசிரியருடைய உண்மையான கடமை. அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளை நல்ல திறமையான, அதாவது குழந்தைங்க நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்த குழந்தைக்கு இது வரும் இது வராது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த குழந்தைய தேர்ந்தெடுத்து இந்த குழந்தைக்கு இது சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் ஆசிரியருடைய கடமை, அதுதான் ஒரு குரு. அந்த மாதிரி நல்ல குழந்தைகளை இந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க அந்த குரு. அவங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நல்ல ஒரு பாராட்டு. அப்புறம் இந்த சலங்க பூஜை இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் மட்டும் கிடையாது, அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தின பெற்றோர்கள் உங்களுக்கும் தான். ஏன்னா நீங்க இல்லைன்னா அந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு இந்த கலைத்துறையில வந்து இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கும் நல்ல ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த கலையை இந்த குழந்தைங்க இந்த மேடையில் ஆடணும் அப்படின்னா குரு மட்டும் இருந்தா போதுமா? நல்ல ஒரு இசை வேணுமா? அதுக்கு நல்ல இசையோட இந்த நாட்டிய நிகழ்ச்சியை சிறப்பளிக்க செஞ்சாங்க. அதுல முக்கியமா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வாய்ப்பாட்டு ஆசிரியை நல்லா பாடியிருக்கிறாங்க. எனக்கு அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து அங்கே கேட்கும் பொழுது MS சுப்புலட்சுமி அம்மா பாடுற மாதிரியே இருந்துச்சு. நான் வெளியில இருந்து வரும்பொழுது ஏதோ CD தான் போட்டுருக்காங்க, ஏதோ இவங்க பாடி செக் பண்றாங்க போல, ஒரு கணபதி ஸ்துதியை பாடி செக் பண்றாங்க போல. நான் வெளியில இருந்து வரும்பொழுது ஏதோ சரி CD தான் போட்டு செக் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த குத்து விளக்கும் போது அதே பார்க்கும்போது நம்முடைய மாணவி தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. MS அம்மா பாடுறது இன்னும் நமக்கு அது யாராலையும் இங்க எந்த காலத்தாலையும் மறக்க முடியாது. நமக்கு கஷ்டம் வரும்பொழுது அப்படியே யார் எடுத்து வீட்டுனா அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிடுமா? துன்பம் நேர்கையில் யார் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அந்த பாட்டுலாம் அது என்னைக்குமே மறக்காது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இசை, நல்ல ஒரு ராகம். அந்த பாடல் தான், அந்த ராகத்தை நீங்க பாடினாங்க. ஆறு படைக்கும் அந்த புலவருடைய கீர்த்தனை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படியே கேட்க கேட்க இன்னும் கேட்டுனே இருக்கும் போல இருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான இசை. இதெல்லாம் என்னன்னா இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு சிறப்பாக ஆடிக்கிறாங்க, திறமையான குழந்தைங்க நல்லா பண்ணிருக்கிறாங்க, நல்லா ஆர்கனைஸ் இருக்காங்க, நல்ல மேடை அமைப்பு, நல்ல ஒரு சவுண்டு, நல்ல எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி இசை இருந்தாதான் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். அதான் சொல்லியிருக்காங்க, பாவம் ராகம் தாளம் சொல்லியிருக்காங்க இல்லையா. நல்ல அருமையான இசை கொடுத்தாங்க. மாதவி ஜெயபிரகாஷ் அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. அதுக்கு அப்புறம் இந்த தாளம் சொல்றோம் இல்லையா, அந்த தாளத்தை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறது நாட்டியத்துல, அதுக்கு தான் அந்த தன்னுமை புதல்வன் சிலப்பதிகாரத்துல அரங்கேற்ற காதலி சொல்றாங்க. சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, நம்முடைய இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்துல அரங்கேற்ற காதலி ஒரு சாப்டர் இருக்கு. அதுல முழுக்க முழுக்க இந்த நாட்டியம் அரங்கேற்றம், பரதநாட்டியம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல, எப்படி வந்து அந்த அளவுக்கு அந்த பரதநாட்டியத்திற்கு அரங்கேற்றத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்தார்கள் அரசர்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இந்த சிலப்பதிகாரத்துல அரங்கேற்ற காதை என்னும் சாப்டர்ல இருக்கு. அதுல சொல்றாங்க அந்த அரங்கேற்ற காதல், அந்த அரங்கேற்றம் வந்து ஒரு அரங்கேற்ற நிகழ்ச்சி எப்படி இருக்கணும், அந்த மாதவியினுடைய அரங்கேற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது இசைக்கலைஞர்கள் வரும்பொழுது இந்த மிருதங்கத்துக்கு தாள ஞானம், அத்தனை தாளங்களையும் உள்ளடக்கி ஒரு ஞானம் கொண்டவராக இருந்திருக்காங்க. ஒரு நாட்டிய நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி ஒரு சீரா போகணும், எந்த இடத்துல அழுத்தி வாசிக்கணும், எந்த இடத்துல வேகமா வாசிக்கணும்,
எந்த இடத்துல எந்த சொல்ல போட்டு வாசிச்சா அழகா இருக்கும் அப்படின்னு அந்த தாள ஞானத்தோட வாசிச்சாதான் அந்த நாட்டிய நிகழ்ச்சி நல்லபடியா நிறைவேறும் இல்லையா? அந்த வகையில அந்த தன்னுமை புதப்பன், அதாவது மிருதங்கிஸ்ட், அந்த அருமையான ஒரு அமைப்பு, அருமையான வாசிப்பு, அந்த நம்முடைய அங்கப்பன் திரு அங்கப்பன் அவர்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். நல்ல அருமையா வாசிச்சாரு. நான் சொல்லியிருந்தேன் போன மேடையில வந்து ஒரு அந்த அலாரிப்பு வாசிச்சாரு. அந்த அலாரிப்பு வாசிப்பது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாட்டியம்ன்றது வந்து நம்ம அங்கிருந்து பார்க்கும்பொழுது குழந்தைங்களுடைய இது மட்டும் தான் தெரியும். நம்ம ஒரு திரைப்படம் பார்க்கும்போதோ இல்லை ஒரு டிவி சீரியல் பார்க்கும்பொழுதோ அந்த அந்த திரையில தெரிகிற காட்சி மட்டும் தெரியும். அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியாது. ஸோ அந்த வகையில இவங்கெல்லாம் பின்னணி இசை கலைஞர்கள். இவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு உற்சாகம் ஆட வச்சிருக்கு. அந்த குழந்தைங்க ஒவ்வொரு முகத்திலையும் பார்க்கும்பொழுது அந்த அபிநயம் எல்லாம் அப்படியே நல்ல கிளாஸ் கொடுக்கலாம். குழந்தைங்களாம் வந்து ரொம்ப பேசிக் லெவலில் நினைச்சேன். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடிய லெவலில் அவங்க வந்து ஆடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு அங்க சுத்தம் சொல்லுவாங்க டான்ஸ்ல, பர்ஃபெக்ஷன் சொல்லணும் இல்லையா? அந்த பர்ஃபெக்ஷன் இந்த குழந்தைங்க கிட்ட அழகா இருந்துச்சு. கொஞ்சம் நாட்டியாரமா மட்டும்தான் கொஞ்சம் தொங்குச்சு. மற்றபடி எல்லாமே அலமண்டி உட்கார்ந்து பண்றது, முத்ராஸ் படிக்கிறது, பிரசன்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாவம் ராகம் தாவம் சொல்றேன், அந்த பாவத்தில் வரக்கூடிய பிரசன்டேஷன் வெளிப்பாடு எப்படி வெளிப்படுத்தணும், நம்ம கத்துக்கிறோன்றது வந்து உள்ளுக்குள்ளதான். அதை எப்படி வந்து அவுட்புட் கொடுக்குற, அந்த அவுட்புட் தான் வேல்யூ. நம்ம கத்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த அவுட்புட், அந்த பிரசன்டேஷன் அருமையா இருந்துச்சு. குழந்தைங்க அப்படியே அந்த 6 பேரும் அந்த மாவட்ட பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப சாதாரண சின்ன பாட்டு தான், வர்ணமெல்லாம் கிடையாது, வர்ணான்னு சொல்லக்கூடிய முக்கியமான உருப்படிகள்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக் ஒரு சலங்க பூஜைக்கு என்ன தேவையோ அது இருந்தது. அந்த உருப்படிகள்ல என்ன கொடுக்கணுமோ அதை அளவோட கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவோட கொடுத்ததுக்கு அந்த ஆசிரியருக்கும் இந்த இசை கலைஞர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அந்த வகையில இந்த மிருதங்க வித்வான் அங்கப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து. அதுக்கப்புறம் பக்க இசை, வயலின் இசை, இந்த பாட்டு போகுது, தாளம் வாசிக்கிறாங்க, அது மட்டும் இருந்தா போதுமா? அது கூட இணையிற ஒரு இழைஞ்ச ஒரு இசை வேணாமா? அந்த மாதிரி அருமையான ஒரு இசை திரு கிருபாபுரளி அவர்கள் வயலின் இசை நல்லா கேட்கறது ரொம்ப நாதமா இருந்துச்சு. பார்த்த எந்த ஒரு விதத்திலையும் தொந்தரவு இல்லாம நல்லபடியா அந்த இசையை வந்து கொண்டு போனாரு. இதெல்லாம் தான் இந்த நாட்டியம் சிறக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணங்கள். இவங்க தான் உங்களுடைய இந்த நாட்டிய நிகழ்ச்சி, இந்த குழந்தைகள், இந்த பெற்றோர்கள், இந்த சலங்க பூஜை, இதுக்கெல்லாம் பின்னணிகள். ஏன்னா நம்ம முன்னாடி உழைச்சு நம்ம எல்லாரையும் பார்த்தோம், முன்னாடி ஆடுனவங்க எல்லா குழந்தையும் நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு வெளிப்பாடு எல்லாமே தெரிஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பின்னணிகள். இவங்களுக்கு கண்டிப்பா நம்முடைய வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த இத்தனை இசைக்கலைஞர்கள் இருந்தாங்க. நட்டுவனார் தாளத்துக்கு டான்ஸுக்கு ரொம்ப முக்கியமான குரு அவங்க தான். வாய்ப்பாட்டு ஆசிரியர் அவங்களும் இசை பாடினாங்க. மிருதங்கம் நல்லா தாளத்தோட நல்லா கேட்கறதுக்கு நாதமாக வாசிச்சார். வயலின் இசை அவரும் அவருடைய கடமையை பக்கவாதியமாக வாசிச்சார். இதுக்கு இருந்து நடுவில் கொஞ்சம் துணியில் கொஞ்சம் விட்டு காணாமல் போயிடுது இல்லையா? அதெல்லாம் யாரும் ஃபில்லப் பண்ணுறது. அதுக்காக தான் நம்ம திரு புஷ்ப கணபதி அவரும் நல்ல அருமையான நல்ல உடுக்க சவுண்டு. ஒரு பாடல்னா அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வேணும் இல்லையா? வெறும் அப்படியே ஒரு வயலின் மட்டும் வாசிச்சு அப்படியே ராவா இருக்கும். அதுக்கு ஒரு பக்க வாத்தியம், அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட். உடுக்க, கஞ்சிரா, புகசிங் அது போன்ற இசையெல்லாம் வாசி இந்த அரங்கேற்றத்தை இந்த இசைக்கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக அமைச்சாங்க. அந்த அத்தனை நல்லிதங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. இது போன்ற கலை நம்மை என்னைக்கும் நல்ல ஒழுக்கமான மனிதர்களா இந்த உலகத்துல கண்டிப்பா வந்து முன்னேற்றும். நம்முடைய நாடு வந்து ஏன் வந்து இன்னும் வந்து நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, இன்னும் வந்து பெருமையா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு அறிஞர் சொல்லியிருக்கான், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டினுடைய கலை வளர்ச்சி எங்க இருக்கோ, கலை எங்க வந்து முன்னேறி இருக்கோ,
அந்த இடத்துல தான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கானா. அதனாலதான் உலகத்துல எங்க போனாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பரதநாட்டியம் எங்க பார்த்தாலும் ரொம்ப பிரதிபலிப்பா இருக்கு. அமெரிக்காவில் சொல்றான், அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அங்க ஒர்க் பண்ற அந்த ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு போய் சொல்றாங்க, நீங்க போய் பரதநாட்டியம் கத்துக்குங்க, நீங்க போய் யோகா கத்துக்குங்க, நீங்க போய் மியூசிக் கத்துக்குங்க அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு வந்து நம்மளுடைய இதயம் இருக்கு இல்லையா, அந்த இதயம் துடிக்கிறது வந்து நார்மலா மனுஷனுக்கு வந்து ஒரு 50 தடவை துடிக்குது அப்படின்னா, கலைஞர்களுக்கு வந்து நம்ம போட்ட கலைஞர்களுக்கு வந்து அப்படியே வந்து டபுள் மடங்கு 2 மடங்கு வந்து அதிகமா துடிக்கலாம். அந்த மாதிரி துடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஹார்ட் அட்டாக் வந்தது கிடையாது. அதோடைய பம்பிங் அதிகமாகிறதுனால நல்ல சுவாசம், நல்ல நல்ல உடற்பயிற்சி, நல்ல ஆரோக்கியமான உடல், நல்ல ஆரோக்கியமான மனசு கிடைக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு புனிதமான கலை, இது வந்து ஒரு கலை மட்டும் கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறோம், நம்ம பார்க்கும்போது பார்க்கறதாக நம்ம அருமையா இருக்குது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கறதா வந்து ஒரு கலை 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 மட்டும் கிடையாது. நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரு உயிர் நாடி அது. நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குகை மனிதனை அரை மனிதனாக்கியது மொழி, அரை மனிதனை முழு மனிதனாக்கியது கலை. நம்ம எல்லாம் குகையில அறம் அப்படியே ஒன்றும் தெரியாம இருக்கும்போது அப்படியே கத்தி கத்தி பேசும்போது மொழி கத்துக்கணும், அரை மனுஷனா மாறணும். அதுக்கப்புறம் அசைவு காமிச்சோம், நீ சைக்கிள் காமிச்சோம், அப்பதான் கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி இந்த கலை வந்து மனிதனை வந்து படிப்படியா முன்னேற்றி இருக்குது. அது போன்ற இந்த ஒரு புனிதமான கலையை இந்த பள்ளியில நல்லா சிறப்பாக நடத்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை சிறப்பா மேலும் மேலும் தொடர்ந்து பண்ணணும். இந்த குழந்தைகள்லாம் கலையோடையும் கல்வியோடையும் நல்லபடியா நல்ல மாணவர்கள் என்பதை விட நல்ல மனிதர்களா எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த சலங்கு பூஜைக்கு வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறவே நன்றி வணக்கம். ஒரு சந்தோஷமான ஒரு ஏற்பாடு. The energy to begin, ஒரு துவக்கம், ஒரு ஆரம்பம், அதை செய்யறது வந்து பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எல்லா விதையும் செடியாகாது, எல்லா செடியும் பூக்காது, எல்லா பூக்கும் காயாகாது. எல்லாத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும். இன்னைக்கு அப்படி ஒரு பிராப்தம், எனர்ஜி டு பிகின், துவக்கம். இந்த 6 மாணவிகள், ஆச்சாரிய கல்வி குழுமத்தில் மாணவிகள் சலங்கை பூஜையை செஞ்சுருக்கிறாங்க. சலங்கை கையில் வாங்கியிருக்காங்க, ஒரு துவக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க துவங்கின விதம் வந்து எல்லாராலையும் போட்டுற அளவுக்கு, பாராட்டுற அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சலங்கை பூஜை வந்து ஒரு பூஜைன்னு வைக்கும் போதே வந்து ஒரு ஆத்மாத்மாக ஒரு செய்கிற விஷயம். இந்த ஆத்மார்த்தமாக செய்கிற ஒரு விஷயம் வந்து பல காலமாக யாருக்கு இது போய் சேரணுமோ அது அவங்களுக்கு தான் அது போய் சேரும். சரி, நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி இந்த சலங்கை கிடச்சிருக்குனாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வீக பிரார்த்தனை இருக்குது. அந்த தெய்வீக அருள், அந்த நடராஜனோட அருள் இருக்கிறதுனால அன்றைக்கி இந்த சலங்கை பூஜை அவங்களுக்கு கிடச்சிருக்கு, நடந்திருக்கு. ஸோ எல்லாரும் அவங்க சந்தோஷமாக வாழ்த்தோம், கிளாப் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து நம்மளோட எனர்ஜி கொடுப்போம். ஏன்னா ஆரம்பிக்கிற எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு போய் சேரும். ஒரு பால் லைட்டாக தட்டி விட்டாக்க அந்த பால் கொஞ்சம் தூரம் நம்ம நிற்கும், அப்புறம் அடுத்த லெவலில் தட்டி விடணும். முதல்ல அந்த தட்டுறதுலேயே வந்து நேராக போய் கோலுக்கு போயிடுமா, அப்படி எல்லா பக்கமும் போயிட்டு கடைசியாக அது கோலுக்கு அடையிற வரைக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க, ஒரு கோல் வச்சுருப்பாங்க, ஒரு டெஸ்டினி வச்சுருப்பாங்க. அது இன்றைக்கே அடைஞ்சிட முடியாது. அவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் வாழ்த்து வாங்கின மாதிரி அவங்க நாளைக்கு நல்ல மனிதராக, கலை உலகில் ஒரு சாதனையாளராக, கலை உலகையே அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக, கலைக்கு இவங்க செய்கிற சேவையில் கலை வளர்ந்து, கலையால் இவங்க வளர்ந்து, இவங்களுக்கு இந்த ஊர் போற்றி, நாடு போற்றி, உலகம் போற்றி அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி. எப்படி எம்எஸ் சுப்ரமணியம் அம்மா வந்து பார்க்க அந்த சங்கீத உலகத்தில் வந்து மறக்க முடியாதோ, அதே மாதிரி இவங்க நல்ல நல்ல பேர்லாம் சொன்னாங்க டான்ஸ் உலகத்தில். நடராஜரை தாண்டி பெரிய டான்ஸ் யாரும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நடராஜரோட பாவத்தில் இருந்து அவங்க நாட்டியம் ஆடி கொண்டாடி, அவங்கள எல்லாரும் மற்றவங்க கொண்டாடி உலகம் தூக்கி வச்சு அந்த பாராட்டுகளும் போட்டலும் கிடைக்கிறதுக்கான பிராப்தத்தை வாங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த எனர்ஜி டு பிகின் சலங்கை பூஜை நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்.
இந்த 6 மாணவிகளுக்கு என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மாணவி சாருலதா, மாணவி வாணிஸ்ரீ, மாணவி திவ்யஸ்ரீ, மாணவி பிரியதர்ஷினி, மாணவி ஜோவின் அண்ட் மாணவி மதுமிதா. என்னோட சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்களோட குரு திருமதி உமா ரமேஷ் அவங்களுக்கு என்னோட சந்தோஷத்தையும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சீஃப் கெஸ்ட் நம்ம கிருஷ்ணன் சார் ஐயா வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கலையை பற்றி எடுத்து புரிய வச்சு, பரதம்னா என்னன்னு புரிய வச்சு அதோட மகத்துவத்தை பசங்களுக்கு தெளிவுபடுத்துறது. இதை கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பரதநாட்டியம் அப்படின்னு சாதாரணமாக பார்த்துருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டோட அடையாளம், இந்த நம்ம நாட்டோட பொக்கிஷம். இந்த பரத கலையை வந்து எவ்வளோ பேர் பிஎஸ்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி மியூசிக் டான்ஸை தாண்டி சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பரதத்தில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது ஒரு நபரால் என்னென்னலாம் பண்ண முடியும். இந்த பரதம் வந்து அவ்வளோ ஒரு ஆற்றலான ஒரு விஷயம். ஏன்னா கிராமரோட செய்கிற விஷயம். பாட்டுக்கு ஒரு கிராமர் வேணும், டான்ஸுக்கு ஒரு கிராமர் வேணும். கிராமரே இல்லாமல் கண்ணாபின்னு செய்யறதுலாம் வந்து டான்ஸ் ஆகிடாது. இதுக்கு ஒரு கிராமரோட ஒரு ஏற்பாடு பண்ணி அதை பொறுப்பாக கற்றுக்கிட்டு அதில் ஒரு சாதனை படைச்சி அது பாண்டிச்சேரிக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்சனாலிட்டி. ஒரு 3000 ஷோ பர்ஃபார்ம் பண்ணிட்டானாக்கா அவருக்கு எந்த ஒரு திடம் இருக்கும். அவர் வந்து நீங்கள் பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்காங்க. பசங்களுக்கு கொடுத்த வச்ச பசங்க தான் சந்தோஷம். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்கள் மாணவர்களுக்கு இந்த மாதிரி வல்லுநர்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தவங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இந்த எக்ஸ்போஷர்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணும்போதே அது நடந்த மாதிரி. ஸோ துவங்கும் போதே அந்த எனர்ஜியை பிகின் சொல்லல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கிறது அது எல்லாமே சாத்தியத்துக்கான எல்லா சாத்தியக்கூறும் கிடைச்சிடும். ஸோ இந்த 6 மாணவர்களுடைய சலங்கை பூஜைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து டீச்சர்ஸ், அவங்க ப்ரிப்பேர் பண்ண குருமார்கள், இன்னைக்கு இந்த கலை நிகழ்ச்சி அழகாக இந்த பூஜை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்த மற்ற கலைஞர்கள், இவங்களை தாண்டி இந்த அம்மா அப்பாக்கள், நான் சாதிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒன்று சொல்கிறது தான், எது நடந்தாலும் நடக்கட்டும் அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிடாமல் இருக்கிறாதீங்க. ஏன்னா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அம்மா அப்பாட்ட டெய்லி பிளெஸிங்ஸ் வாங்கணும். ஏதோ நல்ல பிளெஸிங்ஸ் இருக்க போய் தான் இந்த பசங்க இன்றைக்கி ஆச்சாரியில் படிக்கிறாங்க. ஏதோ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் ஆச்சாரியில் சேர முடியும். அப்படி சேர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி அம்மாக்கள் அப்பாக்கள் அது கலையை கற்றுக்கோ, வளர்த்துக்கோ, உன்கிட்ட சாமர்த்தியம் இருக்குது, உன்கிட்ட திறமை இருக்குது, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அப்பாவும் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு இந்த பூஜை அளவுக்கு வர முடியும். ஸோ அந்த அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு சல்யூட்டு, சந்தோஷம், வாழ்த்து, நன்றி எல்லாத்துக்கும் தெரிவிச்சுன்னா இந்த அம்மா அப்பா கிடைச்சா மட்டும்தான் நாளைக்கு ஒரு டெண்டுல்கர் உருவாக்குற அம்மாவோ, விஸ்வநாத உருவாக்குற அம்மாவோ, ஒரு ஏஆர் ரஹ்மான் உருவாக்குற அம்மாவோ இங்கே தான் உட்காந்துக்கிறீங்க. புரியுங்களா? உங்கள் பசங்களுக்கும் அவர் சொன்னா தெரியுமா, தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய். அது மாதிரி உங்கள் பிள்ளைய வந்து நாளைக்கு வந்து 4 பேர் சந்தோஷமாக தூக்கி வச்சு கொண்டாடாமல் அந்த அனுபவம், அந்த சந்தோஷம் அதெல்லாம் அவங்க சேர்ந்து வரும். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். பசங்க முயற்சி எடுக்கிறாங்க, குரு முயற்சி எடுக்கிறாங்க, அப்பா அம்மா அதுக்கு கொடுக்குற எல்லா சப்போர்ட்டும் வேணும். கலை கற்றுக்கும் போது பெருசாக எதுவும் தெரியாது. அது நார்மலாக பார்ப்பாங்க, ஓகே கிளாஸுக்கு போறியா, பாட்டு கிளாஸ் பண்ண, டான்ஸ் கிளாஸ் பண்ணணும். ஆனால் நான் பார்க்குற சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, கலையில் விஷயம் என்னன்னாக்கா, வேறு எந்த ஸ்கூல்லையும் இதை வந்து இந்த மாதிரி பார்க்கறது இல்லை. நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் இப்படி பார்க்குறோம். தசாவதானின்ற ஃபார்முலாவில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தில் எஜுகேஷனை கொண்டு போகிறோம். 10 விதமான இன்டெலிஜென்ஸை வளர்க்கணும்னு சொல்கிறோம். அது லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், பேசுறது மொழி, லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், ரைட்டாக ராங்கன்னு பார்க்கறதுலேருந்து கணக்கு வழக்கு பார்க்கறது எல்லாமே லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரித்தம் தாளம் சொன்னாங்க தெரியுமா, அது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், ஒருத்தரோட பேசிக்கிறது, மனுஷனோட மனுஷன் பேசுறது இன்டர்பர்சனல். இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், தனக்கு தானே தான் யாரு நான் யாருன்னு சொல்லிட்டு அந்த தெளிவு, நம்மளை பற்றி புரியுதல், அது எல்லாமே இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இதை தாண்டி விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், படம் வரைகிறது, ஸ்கெட்ச் போடுறது, ஒரு ஆர்கிடெக்ட் ஆகிறது, ஒரு டிசைன் பண்ணுறது எல்லாமே விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், எது பண்ணாலும் அது வந்து ஆக்கப்பூர்வமாக அர்த்தத்தை சம்பாதிக்கணும், அது ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லாத்துக்கும் தாண்டி உள்ள ஒரு உயிர் இருக்குது, ஒரு ஆன்மா இருக்குது, அது வளர்த்துக்கிற ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். இது மாதிரி 10 இன்டெலிஜென்ஸை நம்ம கல்வி குடும்பத்தில், ஆச்சாரிய கல்வி குடும்பத்தில் பசங்களுக்கு இருக்குன்னு நம்பி அதை வளர்த்து வச்சுருவோம். இந்த 10 இன்டெலிஜென்ஸில் மேக்ஸ் கற்றுக்கு போனால் ஒரு இன்டெலிஜென்ஸ் வரும், சிலம்பம் கற்றுக்கு போனால் ஒரு இன்டெலிஜென்ஸ் வரும்,
பாடலி கணேசத்துக்கு சிலம்பத்தில் வரும். அதில் கொஞ்சம் தான் மற்ற இன்டெலிஜென்ஸ் அது லாங்குவேஜ் வராது, லாஜிக் வராது. ஒரு இடத்துல லாஜிக் வரலாம், இங்கே அடிச்சா எப்படி வேகமாக வரும். ஆனால் இந்த 10 இன்டெலிஜென்ஸில் அதிகமாக ஒரு விஷயம் செய்யும் போது அதிகபட்சமாக ஒரு காரியம் செய்யும் போது எல்லா இன்டெலிஜென்ஸும் வேலை செய்யுதுன்னு பார்த்தாக்கா அது பரதத்தில் தான். பரதநாட்டியம் கற்றுக்கிற பசங்களுக்கு மட்டும்தான், பரதநாட்டியம் கற்றுக்கிற அந்த நபருக்கு மட்டும்தான் அந்த 10 இன்டெலிஜென்ஸும் மேலோங்கி வரும். ஏன் அப்படின்னாக்கா இதில் பாட்டை கேட்கணும், அதுக்கேற்ற மாதிரி பாவத்தை மாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க போஸ்டருக்கு வரணும். இவங்களோட போஸ்டரை ஏற்ற மாதிரி இவங்க என்ன சந்தோஷத்தில் என்ன முகபாவத்தில் என்ன அனுபவத்தில் இருக்காங்களோ அது மற்றவங்களுக்கும் அது பிரதிபலிக்கணும், அது அவங்களோட சிங்க் ஆகணும். இது எல்லாமே லாஜிக்கல், மியூசிக்கல், லிங்குவிஸ்டிக், புரியல, விஷுவல், ஸ்பேஷியல். இந்த இடத்த எப்படி அந்த இடத்தையே அந்த ஸ்பேஸை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும். இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், ஸ்பிரிச்சுவல், இது எல்லா இன்டெலிஜென்ஸுக்குமே இடம் கொடுத்து தனக்குள்ள உள் வாங்கி அதை வெளிக்கொண்டு வந்து காமிக்கிற ஒரு பெரிய 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 மகா கலை பரதம். இந்த கலையை கற்றுக்கிறவங்களுக்கு செம்ம இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். இவங்க நாளைக்கு பரதத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி மேலோங்கி தான் நிற்பாங்க. டான்ஸ் பரதத்தை கிராமரோட கற்றுக்கிட்ட எல்லாரும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, சூப்பராக இருப்பாங்க. அவங்க நாளைக்கு டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இல்லை பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம், என்ன லெவலில் போனாலும் சரி டான்ஸ் கிராமரோட சின்ன வயசில் கற்றுக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு இருக்க பிசிக்கல் ஸ்டாமினா, மென்டல் ஸ்ட்ரென்த், இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி, எமோஷனல் பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட், இது எல்லாம் பரதம் கற்றுக்கிற பசங்க சாத்தியமாக இருக்கும், சாமர்த்தியமாக இருக்கும். இந்த பசங்களோட சாமர்த்திக்கு கூட யாரும் வந்து சூப்பராக வருவாங்க. இந்த பரதம் கற்றுக்கிற பசங்களுக்கு உள்ள எல்லா எனர்ஜி இருக்கும். பரதத்தில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா மேஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆடுறது, பூமியும் ஆகாசத்தையும் எர்த்தையும் எவனையும் கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் அட் அ டைம் நடக்கிற விஷயம். இது மாதிரி ஒரு கலையை நம்ம நாட்டில் நம்ம தாத்தா பாட்டிக்கு மீடியிலேருந்து காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. அதை இன்னைக்கு வளர்க்குறாங்க. நம்ம பசங்க அதை இன்னைக்கு சலங்கை பூஜையில் துவக்கியிருக்காங்க. அவங்களோட அரங்கேற்றத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க குருவாகிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க ஒரு மகா குருவாக இருந்து அவங்களுக்கு கீழே நிறைய குருவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நாடு அவங்க தூக்கி வச்சு கொண்டாடணும், இந்த உலகம் அவங்க தூக்கி வச்சு கொண்டாடணும். இந்த பரத உலகத்தில் அவங்க கொடி கொட்டி பேர் புகழ் எல்லாத்தையும் வாங்கி அந்த பரதத்தை வளர்த்து அதுக்கு சேவை செஞ்சு அவங்க ஆத்மா நடராஜரோட சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்தையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். நட்டுவாங்கத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர், பரத கலையில் சிறந்த ஆசான், பரத கலையை ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாடுடன் பண்புடன் கற்றுக் கொடுக்கும் ஒரு நல் ஆசிரியர். இவர் திருமதி சிவா சங்கரி ஜவஹர் பால்பவன், குரு கே குமார் முத்தமிழ் கலைக்கூடம், குரு கே கிருஷ்ணன் ஜவஹர் பால்பவன் போன்ற கலை வல்லுநரிடம் முறையாக பரதம் பயின்றவர். இவர் 1993 to 2002 பல்வேறு நாட்டிய நிகழ்வுகளில் கலந்து தனக்கென ஒரு தனித்துவத்தை முத்திரையாக பதித்துள்ளார். இவருடைய விருதுகள் நித்ய தீபிகா 2018, சிம்மபூரி நாட்டிய யுவரத்னா 2011, வெங்கி கலா நித்ய விசாரதா 2018, நித்ய மணி 2017, நாட்டிய தாரகை 2018, நாட்டிய விபூஷணம் 2018, and more on, she is outstanding performer 2018. She received award as an outstanding performer. இந்த விருதுகளுக்கும் படைப்புக்கும் சொந்தக்காரர் உமா ரமேஷ் அவர்கள், wonderful dance master. இவ்வளோ விருது வாங்கினாலும் இன்னமும் தன் ஒரு சிறந்த படைப்பாளியா இன்னுமே she is an outstanding performer. Still she is an outstanding performer. I request all the students, 6 மாணவிகளையும் டான்சர் உமா மேம்க்கு மரியாதை செலுத்துமாறு அன்போடு அழைக்கிறோம்.
Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
மேலே தூங்கும் மீனினன் போலே மலையில் தாவி கரையின் மேலே பாய்ந்தோடி நீந்தினாடும் வெள்ளை கமலங்களின் மேலே தூங்கும் மீனினன் போலே மலையில் தாவி கரையின் மேலே பாய்ந்தோடி நீந்தி ஆட ஆனந்த தாண்டவ நடமிடும் ஆனந்த தாண்டவ நடமிடும் ஆனந்த தாண்டவ நடமிடும் தந்த தன கச்சம் கத்தின் கட்கயன் குட்டத்தி குட்டத்தி சத்தி தகன கச்சம் தரிக்கிட்ட தகதாம் தீர்த்த தும்பனம் ததாம் தகதாம் தகதாம் ததிம் வினதம் ததிம் வினதம் ததிம் வினதம் தகதிம் தகன கச்சம் தரிக்கிட்ட தகதாம் தீர்த்த தும்பனம் ததாம் தகதாம் தகதாம் ததிம் வினதம் ததிம் வினதம் ததிம் வினதம் ததிம் தகன கச்சம் தரிக்கிட்ட தகதாம் தகன கச்சம் தரிக்கிட்ட தகதாம் தகன கச்சம் தரிக்கிட்ட தகதாம் தகன கச்சம் தரிக்கிட்ட தகதாம்